இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 20/3/2025 இன்று தவக்காலம் 2ஆம் வாரம், வியாழக்கிழமை. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாம் இறைவனிலே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பல நேரங்களிலே நாம் மனிதர்களிலும் செல்வங்களிலும் இவ்வுலக பொருட்களிலும் நம்பிக்கை வைப்பது யதார்த்தமாக இருக்கின்றது. ஆனால் கடவுளிடம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையே நிரந்தரமானது, அதுவே நிறைவானது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு குறிப்பிடுகின்றது. மனிதர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் நம்மை கைவிடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இறைவனுடைய அருள் வரம் அவரிலே நம்பிக்கை வைப்பவருக்கு நிறைவாக கிடைக்கின்றது. நீரோடை அருகிலே நடப்பட்ட மரம் போல அவர்கள் என்றும் கனி தருவர். என்றும் இறைவனுடைய அரவணைப்பிலே அவர்கள் இருப்பர். இறைவன் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்து சிந்தனை அறிந்திருக்கிறார். நம்முடைய செயல்களை பரிசோதித்து பார்க்கிறார். எனவே இறைவனிடம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். இறைவனிடம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முன் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு செல்வர் ஒருவர் இருந்ததையும், அவர் விலை உயர்ந்த ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துட்டு இன்புற்று இருந்ததையும், அதே வேளையிலே லாசர் என்ற ஏழை மனிதர் அவருக்கு அருகிலே இருந்து அவருடைய உதவியை கேட்பதையும், அவருக்கு உணவளிக்காது அந்த செல்வர் அவர் புறந்தள்ளுவதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. நாம் இவ்வுலகில் கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் என்பதை முன்னுணர்த்துகின்றது. அதே வேளையிலே லாசர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். லாசர் ஏழையாக இருந்ததனால் அவருக்கு யாருமே அடைக்கலம் இல்லை. எனவே அவர் இறைவனை முழுமையாக நம்பியிருந்தார். ஆனால் அந்த செல்வர் அவர் தன்னுடைய பணத்தையும் செல்வத்தையும் நம்பியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். ஆனால் அடுத்தவர்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அன்பிற்குரியவர்களே, அதனால் அவர் இறுதியிலே வானதூதர்கள் ஆபிரகாமின் மடியில் அந்த லாசரை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். ஆனால் செல்வர் அவர் பாதாளத்திற்கு செல்கின்றார். அங்கிருந்து ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்டு எனக்கு இரங்கும் என்று அவர் அழைக்கின்றார். ஆனால் ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்பிற்குரியவர்களே, வாழ்வில் நாம் இறைவனை நம்பியிருக்கும் பொழுது நாம் சரியான முறையிலே வாழ வேண்டும். பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையை அது கொடுக்கிறது. கடவுளை நம்பி இருப்போர் செல்வத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. கடவுளை நம்பி இருப்போர் பிறரோடு தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பிலே அவர்கள் என்றும் வாழுகின்றார்கள். இறைவனுடைய இரக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் கொண்டிருக்கக்கூடிய செல்வம் நிலையற்றது என்பதையும், இவ்வுலக வாழ்வு நிலையற்றது என்பதையும்
இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நிலையானது என்பதையும், நாம் கொண்டிருக்கக்கூடிய இறைப்பற்று, பிறர் அன்பு, இவை அனைத்தும் நம்மை சரியான பாதையிலே அழைத்து செல்லும் என்பதையும், நாம் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது. இறைமகன் இயேசு நம் வாழ்விலே அவர் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றி சொல்லி, நாம் இறைவனை முழுமையாக நம்பி, குறிப்பாக நம்முடைய துன்ப வேளையில், நம்முடைய கஷ்டத்திலும் நாம் இறைவனை முழுமையாக நம்பி, அவருக்கேற்றதை செய்து, அவர் காட்டுகின்ற நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் இறை உதவியை மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் முழுமையான அன்போடும் முழுமையான நம்பிக்கையோடும் உம்மை பின்பற்றி நடக்க நீர் விரும்புகின்றீர். எங்கள் வாழ்வில் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நாங்கள் ஆழப்படவும், பிறரை நாங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யவும், இத்தவ காலத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உயர்வான அழைப்பை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் என்றும் உமக்கு உரியவர்களாய் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.